அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா என்னென்ன விஷயங்களை பத்தி பேசினார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த மேடையில திருமாவளவன் அவர்கள் இல்ல அப்படின்னாலும் இந்த இடத்துல தான் அவரோட மனசு முழுக்க முழுக்க இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுகவோட ஆட்சியை கடுமையா விமர்சனமும் பண்ணியிருக்காங்க. அவங்க குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மன்னராட்சி முறை 2026ல ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கறது எப்படி ஒரு தப்போ, அதே மாதிரி பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குறதுமே மிகப்பெரிய தப்பு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி விஜய்க்கு எல்லாரும் கொள்கை தெரியாது கொள்கை தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்ப கொள்கை தெரிஞ்ச நீங்க எதனால அம்பேத்கரை ஒரு மேடையில ஏத்தல அப்படின்றதையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி கொள்கை தெரியாத ஒருத்தர் தான் அம்பேத்கரை புகழ்றாரு அப்படின்றத சொன்ன அவரு அம்பேத்கரோட இந்த புத்தக வெளியீட்டு விழால விஜய் பங்கேற்கிறாரு அப்படின்னு சொன்னதும், அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாளுக்காக எல்லா தலைவர்களும் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலையிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு இம்பாக்டா அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னது மட்டும் இல்லாம, ஒரு தலித் சிஎம் ஆகணும், தலித் மக்களுக்கு ஆட்சி அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னது விஜய் அப்படின்றதையும் அவர் அட்மிரேஷனை ஷேர் பண்ணியிருக்காரு.